அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையை ஒட்டி 30 ஆண்டுகளுக்கு பிறகு சித்தோடு அரசு போக்குவரத்து பொறியியல் கல்லூரிக்கு செல்லும் சாலை புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி பேசியது சர்ச்சையாகியுள்ளது. முதல்ல இந்த இன்ஜினியரிங் காலேஜில் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு முடிவெடுத்து அனுமதி வாங்கிட்டோம். அதுக்கு பின்னாடி வேறு சூழ்நிலையின் காரணமாக வேறு இடம் மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. நாங்களும் சரின்னு விட்டுட்டோம். இந்த நிகழ்ச்சி நடக்கிறத ஒட்டி தான் இங்கே ஒரு ரோடே போடுறாங்க. 30 வருஷமாக ரோடு இல்லை. அதனால் இந்த நிகழ்ச்சி நம்ம போகாமல் அது கெட்டு போயிடக்கூடாது, லேட்டாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லி, நான் வர்ற இடத்துக்கு மட்டும் அல்ல, கீழே ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துக்கும் அந்த ரோடை போடணும் என்று சொல்லி, அதே போல் அந்த மாணவர்களுக்கு அந்த பஸ் ஷெல்டர் போட்டு கொடுக்கணும். இந்த வேலைகள் எல்லாம் எனக்கு தகவலாக வந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் செய்யுங்கள், அங்கேயே அந்த நிகழ்ச்சிக்கு நான் போய்விடலாம் என்று அவர் சொல்லி இங்கே வந்திருக்கிறார். எனவே நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை இன்றைக்கு ஒரு நாளில் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட ஈரோடு வஉசி விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு வீரர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சிந்தட்டிக் ஃபைபர் ஓடுதளம் மற்றும் கால்பந்து மைதானம் அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அவை புதிதாக அமைக்கப்பட்டன. தொடர்ந்து வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடிய அமைச்சர் உதயநிதி மைதானத்தின் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். நாங்கள் இந்த சிந்தட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ கிரவுண்ட் எல்லாமே வந்தோடனே ஈஸியாக இருக்குது எங்களுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு. அதனால் இன்னும் நாங்கள் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். இந்த கிரவுண்டு இதோட 3வது வருஷம். எனக்கு முன்னாடி மட்டாக இருக்கும், இப்போ சிந்தட் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஜம்ப்பு, ஸ்ப்ரிண்ட் எல்லாத்துலேயும் நல்ல டைமிங்கு, நல்ல ஹைட்டு எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க சார். எங்களுக்கு எப்போயுமே ஸ்டேட்டில் சிந்தட்டு அப்படி தான் போட்டிருப்பாங்க. மட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சிந்தட்டில் பண்ணும்போது எங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இப்போ சிந்தட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே ஸ்டேட்டில் போய் சிந்தட்டில் பண்ணும்போது எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.